வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் போகநல்லூர் முகாமில் தங்கியிருந்த 15 இலங்கையர்கள் காணாமல் போயுள்ளனர். நாடு ஏழ்மையை நோக்கி செல்வதற்கான காரணத்தை தெரிவிக்கின்றார் அமைச்சர் சரத். இஸ்ரேல் 6வது நாளாகவும் காசா மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை செய்வதற்கு நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் எதிர்க்கட்சி பிரதிநிதிகளுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு சட்ட வல்லுநர்கள் அடங்கிய குழாம் ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார். பாராளுமன்றத்தில் இன்று வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தை ஆரம்பித்து உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை குறிப்பிட்டார். பிரதம நீதியரசர் தொடர்பிலான விவாதத்தில் மக்களின் உரிமையை பாதுகாக்கும் வகையிலேயே ஐக்கிய தேசிய கட்சி செயற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேபோல இதற்கு பதில் அளித்து பேசிய சபை முதல்வர் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தற்போதைய அரசியலமைப்புக்கு நாட்டு மக்களின் ஆசீர்வாதம் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டார். அதன்படி விசேட பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் உள்ள உறுப்பினர்கள் அரசியலமைப்பின்படி செயற்படுவார்கள் எனவும் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவித்தார். நாட்டு மக்கள் சுகபோக வாழ்க்கைக்கு தயாராகிக் கொண்டிருப்பதோடு நாடு ஏழ்மையை நோக்கி செல்வதற்கு காரணமாக அமைவதாக பிரதி நிதி அமைச்சர் கலாநிதி சரத் தெரிவிக்கின்றார். கண்டி கலகெதர பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். எந்தவித வரையறையுமின்றி நாம் சுகபோக வாழ்க்கையை நோக்கி செல்வதே இந்த பிரச்சினைக்கு காரணம். தொடர்ந்தும் சுகபோக வாழ்க்கைக்கு நிதி ஒதுக்குவதற்கு முயற்சிக்கின்றனர். இவ்வாறு தொடர்ந்தால் நாடு ஏழ்மையடையும். சீனியையும் பாலையும் பெற்றுக் கொள்வதற்கு எமது பணத்தை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டியுள்ளது. தற்போதுள்ள வர்த்தக துறையினர் வெளிநாடுகளுக்கு பணத்தை அனுப்பி பொருட்களை பெற்றுக் கொள்ளும் நிலை தற்போது நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. நாம் இளைஞர்களாக இருக்கும் போது முடியுமான அளவு பணத்தையும் சேமித்தோம். இன்று முழு ஆசியாவிலும் குறைந்தளவு இளைஞர்களே பணத்தை சேமிக்கின்றனர். எனினும் ஆரம்ப காலத்தில் இளைஞர்களே அதிகமாக பணத்தை சேமித்தனர். தமிழகத்தின் போகநல்லூர் முகாமில் தங்கியிருந்த 15 இலங்கையர்கள் காணாமல் போயுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் தமிழக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக த ஹிந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இந்திய பாதுகாப்பு பிரிவினர் முகாமில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போதே குறித்த இலங்கையர்கள் காணாமல் போயுள்ள விடயம் தெரியவந்துள்ளது. இவர்கள் படகு மூலம் ஆஸ்திரேலியா சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிப்பதாக த ஹிந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளிலும் சமய வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. ஜனாதிபதியின் பிறந்த தினம் மற்றும் பதவியேற்பு நிகழ்வுகளை முன்னிட்டு அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதியில் விசேட சமய நிகழ்வுகள் இடம்பெற்றன. ஜனாதிபதிக்கு ஆசி வேண்டி கண்டி தலதா மாளிகையிலும் வழிபாடுகள் இடம்பெற்றன. மல்வத்து மற்றும் அஸ்கிரி பீடங்களின் தேரர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாத்தரை வெஹரதென்ன ரஜமகா விகாரையிலும் விசேட வழிபாடுகள் நடைபெற்றன. இதன்போது பிரதேச அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பம்பலப்பிட்டி சமுத்திரா மாவட்டத்தில் கார் ஒன்றினுள் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற இடத்திலிருந்து சில கைரேகை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரசாந்த் ஜெயக்கொடி கூறினார். குறித்த கைரேகை அடையாளத்துக்கு ஏற்ப விசாரணைகளை முன்னெடுத்து செல்வதாகவும் இதுவரை 10 பேரிடம் வாக்குமூலங்களை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கழுத்தில் வெட்டுக்காயங்களுடன் கிருளப்பனை பொல்ஹேன்கொட பகுதியைச் சேர்ந்த விஜித் டி கோஸ்தா என்பவரை நேற்று கொலை செய்யப்பட்டிருந்தார். அவர் கப்பல் நிறுவனம் ஒன்றின் பொது முகாமையாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இதேவேளை பொரலஸ்கமுவ திவலப்பிட்டிய விகாரை வீதிக்கு அருகில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். கூறிய ஆயுதத்தால் தாக்கி இவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். 22 வயதான இளைஞர் ஒருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் சடலம் தற்போது களபோவில போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த கொலை சம்பவம் தொடர்பில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனிப்பட்ட தகராறு இந்த கொலைக்கு காரணம் என போலீசார் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை இரத்தினபுரி, கங்குடுவில மற்றும் பமலப்பிட்டி ஆகிய பகுதிகளில் நேற்று 3 கொலை சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. இதேவேளை கலேவல பெலியகந்த பகுதியில் வீடொன்றுக்குள் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த பெண்ணொருவரின் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 49 வயதான பெண்ணொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மரணம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அவர் மாத்திரம் வீட்டில் இருந்ததாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். சவுதி அரேபியாவில் பணியாற்றிய இலங்கையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளார். ஹட்டன் கெரோலினா தோட்டத்தைச் சேர்ந்த ரங்கசாமி மகாலிங்கம் என்ற 36 வயதான இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவர் 1.5 வருடங்களுக்கு முன்னர் சவுதி அரேபியாவுக்கு தொழில் நிமித்தம் சென்றுள்ளார். அவரது உயிரிழப்புக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பதுடன் சடலம் அடுத்த வாரம் இலங்கைக்கு கொண்டுவரப்பட உள்ளது. நாடு என்ற வகையில் முன்னோக்கி செல்வதற்கு மாணவர்களை சரியான பாதையில் வழிநடாத்த வேண்டும் என பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி தெரிவித்துள்ளார். ஹபராதுவ பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். எந்த நேரமும் தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தால் என்ன நடக்கும்? தூரப்பார்வை இல்லாத ஒருவர், குறும்பார்வை இல்லாத ஒருவரின் கண்ணாடி அணிந்து முன்னோக்கி செல்ல முடியாது. பாதையில் உள்ள தூணொன்றில் அல்லது ஏதேனும் ஒரு பொருள் மீது மோதுவர். நாட்டிற்கும் இனத்துக்கும் மதத்துக்கும் முதலிடத்தை வழங்கி கதைப்பதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் முடிந்தளவில் இந்த மாணவர்களுக்கு அறநெறி கல்வியை வழங்கும் போது அவர்களின் சிந்தனையை மாற்றி பிழையான திசையில் செலுத்தி தமது தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். நான் இதனை ஒரு உதாரணமாகவே தெரிவித்தேன். நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம். நாம் நாடு என்ற வகையில் முன்னோக்கி செல்வதற்கு மாணவர்களை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும். இன்று மாலை வேளையில் நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் இவ்வாறு மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் மாவட்ட வளிமண்டலவியல் அதிகாரி கே. சூரியகுமாரன். இந்த சப்ரகமுவ, மத்திய ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் பிற்பகல் இடியுடன் கூடிய மழை காணப்படும். இது பின்னர் தெற்கு மேற்கு பிராந்தியங்களுக்கு நகரக்கூடும். கடல் பிராந்தியங்களில் இருந்து மேற்கு தெற்கு ஆழ்கடல் பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். அதேவேளை ஏனைய ஆழ்கடல் பகுதிகளில் சாதாரண மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வட மேற்கு திசையிலிருந்து அல்லது வடக்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் வடகிழக்கு, கிழக்கு மற்றும் மன்னார் வளைகுடா ஆழ்கடல் பகுதிகளில் மணித்தாரத்துக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசலாம். இன்று வடகிழக்கு, கிழக்கு மற்றும் மன்னார் வளைகுடா ஆழ்கடல் பகுதிகள் சில சந்தர்ப்பங்களில் சற்று கொந்தளிப்பாக காணப்படும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.